தளபதி விஜய் சொன்னது இப்படியெல்லாம் ஓகேயா இல்லை சரியா இருக்கும்னு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்னன்னு கேட்குறீங்களா? அதுக்கு முதல் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டியரஸ்ட் எனிமீஸ், வெல்கம் டு த வீடியோ. எப்படி என்றா இப்போ இதில் ஷோ ஆகிற ஒரு வீடியோன்னு இருக்கு, அதை பாருங்க. உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். எக்ஸாக்ட்லி. இப்ப உசுப்பேத்திரவன்ட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரவங்கிட்ட கம்முன்னும் இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குமென்று தளபதி சொன்னது இது புராணங்கள்ல நடந்திருக்கு. ஆனா அதாவே ஃபாலோ பண்ணி இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காருக்கான ஒரு ஆதாரம் ஒன்று இருக்கு. எப்படி என்றா இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் ராவணனை தெரியும், சிவபெருமானுடைய பரமபக்தனாக இருந்தவர். அது மட்டும் இல்லாம ஆயக்கலைகள் 64 தேர்ச்சி பெற்ற ஒருவராக இருந்தவர். அதோட எங்களுடைய நாடாகிய இலங்கையை ஆட்சி செய்த ஒரு மன்னனாக கருதப்படுகிறார் ராவணன். அவருடைய தங்கையாகிய சூர்பனகை என்றவருக்கு மூக்கறுபட்டது. அதாவது எப்படி என்றால் ராமனை தான் திருமணம் செய்து கொள்ள காதலிப்பதற்காக சீதை குறுக்காக இருக்கிறான்னு சொல்லி சீதையை இல்லாம லக்மணன் அவருடைய மூக்கை அம்பால சிதைச்சதால அதை போய் ராவணன்கிட்ட சொல்ற அப்படின்னா, அவள் உனக்காகவே பிறந்திருக்கிறாள், உனக்காக பிறந்த ஒரு அதிசய தேவதை, அவளின் அங்க பாட்டுல இருக்கணும், அவள் உன்னுடைய அரண்மனை அந்த புறத்துல இருக்கணும். அப்படி இப்படி எல்லாம் முசுபேத்தி விட்டு தான் அந்த போரே வந்தது. அது மட்டும் இல்லாம ராவணனை அரக்கனாக கொண்டு வந்ததுக்கும் காரணம் இதுதான். அவர் ஓகே உனக்கு வர வேலை இல்லை நீ போ அப்படி என்று சொல்லி இருந்தாருன்னா அதோட பிரச்சனை தொடர்ந்து இருக்காது. ஆனா இல்லையென்று சீதையை பற்றி சொன்னோன்னே உசுப்பேரி அப்படியே போய் அவர் தூக்கிட்டு வர நினைச்சதன் பேர்ல தான் அவர் அரக்கனாக மாற்றப்பட்டது. ராவன் ராவணனை அழிச்சது, இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட சம்பவங்கள் நடந்திருக்குது. ஸோ இது அவங்களுடைய லைஃப் லெசனா இருக்கணும். முசுப்பேத்திரவன்ட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரவன்ட்ட கம்முன்னு இருந்த வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். ஃபாலோ பண்ணுங்க என்னையும். பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணுங்க. பாய்.